அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் விஜய் அண்ணாவுடைய கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கி இருக்கிறதாக செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஒதுக்கியிருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அவங்களே கேட்டதாகவும் அதுக்காக ஒதுக்கி கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருடைய விசில் சத்தம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் கேட்க போகுது அப்படின்றதுலதான் இருக்கு. மக்கள்கிட்ட போய் கேட்குமா இல்ல ரசிகர்கள்ட்ட கேட்குமா? அவருடைய ரசிகரா எனக்கு கேட்குது. ஆனால் அது மக்கள்கிட்ட போய் கேட்டு அது ஓட்டா மாறுமா? அது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அண்ணன் அவருடைய அந்த தேர்தலுக்கு நான் ஜெயிச்சா நான் இந்த மாதிரி மக்களுக்கு நான் செய்வேன், நலத்திட்டங்கள் செய்வேன் அந்த அறிவிச்சதோட அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மீடியாவும் பார்க்கல, மக்கள்கிட்ட இந்த இதுவும் அதிகமாவும் பேசல. ஏன்னா அண்ணன் எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்காப்புல. இப்படியே இருந்தால் மக்களும் அப்புறம் இப்படியே இருக்க வேண்டியதான். ஏன்னா வெளியில மக்கள்கிட்ட பேசினாதான் அடுத்து என்ன பண்ண போறோம்ன்றது தெரியும். அண்ணன் கூட்டணியில சேர போறாரா அந்த விஷயம் தெரியல. ஆனா அண்ணன் அமைதியாக இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே சொன்னாங்க யாரு கூட கூட்டணியில தனியா தான் நிக்க போறேன் அப்படின்னு. சீமானனுடைய அண்ணனுடைய நிலைப்பாடுதான் வரும் எடுத்திருக்காப்புல. தனியா நின்னால் இவருடைய சத்தம் கேட்குமா கேட்காதா? அத எல்லாரையும் போல நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை அப்படி மக்கள் எல்லார்ட்டையும் கேட்டு ஒருவேளை ஜெயிச்சால் அதை விட ஒரு வரலாறு வேற எங்கேயுமே கிடையாது. கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல அவர் ஜெயிச்சாருன்னா அதை விட வரலாறு என்ன இருக்கு? ஏற்கனவே ஐயா விஜயகாந்த் அவர்கள்லாம் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவரெல்லாம் அதெல்லாம் ஒரு வரலாறு. அந்த அளவுக்கு அண்ணா விஜய் அண்ணா செயல்படுவாரா என்னன்றது கேள்விக்குறியா இருக்கு. முதல்ல மக்கள்கிட்ட பேசுங்க. இன்னும் மக்கள்கிட்ட புரிய வைங்க. புரிய வச்சாதான் அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க எப்படின்றது மக்களுக்கு தெரியும். இல்ல கூட்டணியோட பண்ண போறீங்களா எப்படின்றதையாவது பேசுங்க. எதுவுமே பேசல, இப்படியேதான் இருப்போம்னா. ஏன்னா மக்கள் எல்லாம் நீங்க அடுத்து என்ன பேச போறீங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, மக்கள் எல்லாம் நீங்க அடுத்து என்ன பேச போறீங்க, என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நானும் ஒரு ரசிகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க எதுவுமே பேச மாட்டேன், தேர்தலை மட்டும் நேர போய் நான் சந்திச்சிருவேன் அப்படின்னா யாரு நம்புவா? வெளியில பேசுங்க. இன்னும் என்னென்ன அறிக்கை விடணுமோ விடுங்க. நாங்க இப்படிதான் பண்ண போறோம், கட்சி இந்த நிலைப்பாட்டுல தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல கூட்டணியோட தான் சேர போறோம், இல்ல எங்களுடைய நிலைப்பாடு எப்பவுமே தனியாதான், வாழ்வோ சாவோ நாங்க தனியாவே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பாப்போம் உங்களுடைய விசில் சத்தம் எந்த அளவுக்கு ஒலிக்க போகுதுன்னு. அது மக்களுடைய நெஞ்சுக்கு போகுதா இல்ல ரசிகர்களுக்கு போகுதான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாரையும் போல நானும் அவளை காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.